காம் டவுன். நான் தான் ஆயா. அப்பா வெல்கம் ஹோம். ஓ தேங்க்யூடா செல்லம். அப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அயாவோட அப்பா ஜப்பான்கே திரும்ப வந்திருக்காரு. சரி சொல்லுங்கப்பா, பாட்டகோனியா எவ்வளவு அழகா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா அங்க நிறைய வகையான மிருகங்கள்லாம் இருந்துச்சுமா. ஏதோ நீயே பாரு. ஆல்பகாஸ் கூட்டமா? ஏய் இது ஆல்பகாஸ் கூட்டம் இல்ல, குவானாகாஸ். அயாவோட அப்பா ரொம்ப ஃபேமஸான வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். வேலைக்காக உலகம் முழுக்க பயணிச்சிருக்காரு. ஓஹோ இந்த குட்டி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? கேமராவுக்கு போஸ் கொடுக்கவெல்லாம் தெரியுதே. அப்படிதான் செல்ல குட்டி. கம் ஆன். வாவ் சூப்பர். இவர் வாய்ப்பை தவற விடவே மாட்டாரு. என்ன கம் ஆன். மிருகத்தோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்பணுமா? ஹே, உங்க அப்பா இன்னும் வீட்டுக்கு வரலையா? என்ன மன்னிச்சிரு, அவரு திரும்ப ஜப்பானுக்கு வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வந்துட்டாரு. ஆனா ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே ஒரு மீட்டிங்காக டோக்கியோக்கு போயிட்டாரு. அவருக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணவே இல்லை போல இருக்கு. சரி விடு, ஏதாவது வேலையில இருந்திருப்பாரு. அதெல்லாம் முடிச்சிட்டு கண்டிப்பா வருவாரு. ஆமா, ஆனா 2 வருஷம் நீ அவரை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் அவர் மீட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ மட்டும் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சனா கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு அவரையும் இன்வைட் பண்ணுவோம், சரியா? நல்ல ஐடியா கொடுத்திருக்கேன். பார்ட்டி தான். எம்மி அவளோட வீட்ல நமக்காக ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி கொடுக்க போறா, தெரியும்ல? பார்ட்டி வீக்கெண்ட்ல தானே நடக்க போகுது. அதுக்கு உங்க அப்பா வரலாம். அது உண்மைதான். பப்ளிஷர்ஸ் எல்லாம் வீக்கெண்ட்ல வேலை செய்ய மாட்டாங்கல்ல, அப்படின்னு அந்த பிளான் வொர்க் அவுட் ஆகும். உண்மையாவே ரொம்ப தேங்க்ஸ். கான்ட்ராக்டுக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் ஒரு ஆரம்பம் தான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனா நான் இப்ப கிளம்பணும். என் பொண்ணு எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. சாரி. ஆக்சுவலா கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட ஹெல்ப் இன்னொருத்தருக்கும் தேவை. என்னன்னு சொல்லுங்க. நம்ம அர்க்கட்க்கு போலாமா? என்ன சொல்றதுன்னு தெரியல. டக்கையாஸ்க்கு மெசேஜ் பண்ணிருக்கா. என்னவா இருக்கும்? நாளைக்கு நைட்டு ஏதாவது பிளான் இருக்கா? நம்ம 2 பேர் வெளியே போலாமா? எங்க அப்பா கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்னு கேக்குறா. அடே நிஜமா இதெல்லாம் நடக்குதாடா? அதான் நடக்குதே. வாழ்த்துக்கள். ஐயோ, டேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்றாளே. மச்சான் எனக்கு பயமா இருக்கு, நீயும் கூட வாடா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்ட் டைம்க்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன். நல்லவேளை உங்களுக்காக தான் நான் சமைச்சு வச்சிருக்கேன். தேங்க்யூடா செல்லம். ஆக்சுவலா எனக்கு பசி இல்ல. ட்ரெயின்ல வரும்போதே நான் சாப்பிட்டுட்டேன். என்ன? இது ரொம்ப மோசம். அடுத்த தடவை வரதுக்கு முன்னாடி ஒரு காலாவது பண்ணுங்கப்பா. சரி சரி, எனக்கு வீட்டு சாப்பாடு ஒத்துக்காது. நல்ல மூட்ல இருக்கீங்களாப்பா? ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அதுவா, எனக்கு இப்போ ஒரு அற்புதமான புது வேலை கிடைச்சிருக்கு. புது வேலைனா போட்டோகிராஃபி தானே? கரெக்ட். காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களை அட்டகாசமா போட்டோ எடுக்க போறேன். லோக்கல் ஹண்டர்ஸ ஃபாலோ பண்ணி நாம போட்டோ எடுக்க போறோம். அட்டகாசமா இருக்குல்ல? நாளைக்கே நான் மவுண்டனுக்கு போக போறேன். ஏன்னா நாளைக்கே போகணுமா? ஆனா நாளைக்கு சாட்டர்டே தானேப்பா. என் கூட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. ஓ ஆமா, சொல்லியிருந்தேன்ல. நான் அதை மறந்தே போயிட்டேம்மா. ஆனா இப்படி ஒரு வாய்ப்பை விட்டேன்னா நான் ஒரு பெரிய பைத்தியக்காரன் அர்த்தம். அப்படியா? அப்ப என்ன பத்தி மறந்துட்டீங்கல்ல? புரியுதுப்பா. ஆனா ஓ அப்படிலாம் நினைக்காதம்மா. என்ன மன்னிச்சிடா செல்லம். புரியுதுப்பா. எனக்கு கவலையே இல்ல. நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க. ஏய் செல்லம், நில்லு. எங்க போற? ஆயா, இப்படி ரியாக்ட் பண்ண எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. ஏன்? அத தெரிஞ்சுக்கணுமா? நீங்க அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு சாதாரண கிறிஸ்மஸ் பார்ட்டி இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சா. ஓ அதான் காரணமா? நீங்க அவ வாழ்க்கையில ஒரு பார்ட்டா இருக்கணும்னு அவ நினைக்கிறா. தொடர்ந்து அவளை ஏமாத்திக்கிட்டே இருக்காதீங்க. ஹே வாயா. நல்ல வேளை நான் இங்க உன்னை பார்த்தேன். என்ன உனக்கு என்ன ஆச்சு? மழை பெய்யுது. அவளை நீ இங்கதான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சியா? சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க யாராவது என்னோட குட்டி பொண்ண பாத்தீங்களா?
நீ இங்கதான் இருக்கியா? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? கோவப்படாத. நீ இங்க இருக்கன்னு நான் தான் ஹானாக்கு மெசேஜ் பண்ணேன். சரி, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அங்க உன் சிஸ்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. முடியாது. ஓ, இங்க இருந்து போயிடுங்க. ஆனா நான் ஹர்ஷா பேசாத. சரி, ஓகே. ஓ. இப்போ நீங்க வீட்டுக்கு போக விரும்பலன்னா நாம ஒரு கேம் விளையாடலாமா? இப்போதைக்கு நான் கேம் விளையாடுற மூட்ல எல்லாம் இல்ல. ஆனா கேம் ஷாப்ல தானே இருக்கீங்க. கேம் ஷாப்ல இருந்தா விளையாடணும், இல்லனா எதுவும் பேசாம இங்க இருந்து வெளியே போயிடுங்க. ரொம்ப அறிவாளித்தனமா பேசுறாரே. ஆனா என்ன யோசிக்கிறாருன்னு தான் புரியல. சரி, ஓகே. நான் விளையாடுறேன். அப்போ நீங்களும் எங்க கூட உட்கார்ந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நானா விளையாடணுமா? ஏன்னா இது டீல் இல்லையே. ஆமா, ஆனா நமக்கு 4 பிளேயர்ஸ் தேவையில்ல. மிடோரியும் மிக்கியும் நம்ம கூட விளையாடி ஆகணும். ஏன் நமக்குள்ளேயே விளையாடிக்கலாமே? இதுக்கு பேர் தான் பிளாக்ஸ். இது பிரான்ஸை சேர்ந்த ஒரு டெரிட்டரி கேம். இதுல வேற வேற ஷேப்ஸ்ல கலர்ஸ்ல 4 செட் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க கலரை சூஸ் பண்ணி பிரிட்ஸ போர்டுல அடுக்கணும். நிறைய பீசஸ யார் அடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். பிளாக்ஸ் போர்டோட உங்களுக்கு சொந்தமான கார்னர்ல தான் அவங்க பீஸ அடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பீஸ ஒட்டின மாதிரி அடுத்தடுத்த பிளாக்ஸ நம்ம வைக்க வேண்டி இருக்கும். உங்க எட்ஜஸ் டச் ஆயிருக்கவே கூடாது. இது அட்டகாசமான கேமா இருக்கும். எந்த பீஸ வேணாலும் நீங்க வச்சு ஆரம்பிக்கலாம். மத்தவங்க பீஸ நீங்க தாராளமா டச் பண்ணலாம். நம்ம 4 பேரால என்ன செய்ய முடியும்னு பாத்துருவோம். விளையாட ஆரம்பிக்கலாமா? பிளாக் பீசஸ பாருங்க. 1ல இருந்து 5 பீசஸ் இருக்கிறது நல்லா தெரியும். ஒவ்வொரு பீஸையும் உங்களால எண்ட்ல சரியா வைக்க முடியாது. கரெக்டா வைக்கலன்னா ஒரு பாயிண்ட் போயிடும். அதனாலதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் பெரிய பீஸ வச்சு விளையாடுவாங்க. அப்புறம் அத போர்டோட சென்டர் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. மத்த பிளேயர்ஸோட இடத்துக்குள்ளேயே நம்ம போற மாதிரி இருக்கும். நான் எங்க அப்பாவோட இடத்தை எப்படியாவது கைப்பற்றியே ஆகணும். தப்பு பண்ணிட்டேன். உன்னோட ஜோன்குள்ளேயே பீசஸ வச்சு இப்படி நீ விளையாடினா சீக்கிரமாவே உனக்கு ஸ்பேஸ் குறைஞ்சிரும். பரவாயில்ல. அவ உண்மையிலேயே நான் ரொம்ப வெறுக்கிற போல இருக்கு. என்ன பெரிய ஐடியாவா? நீங்க என் பக்கத்துல வரவே கூடாது. ஆயா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. உங்களை மாத்தவே முடியாது. நான் ஒரு செல்ஃபிஷ். நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் இத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா? ஃபன்னா எக்ஸைட்மெண்டா ஏதாவது ஒரு விஷயத்த நான் பார்த்தேன்னா என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆமா, உண்மைதான். நீங்க ரொம்ப செல்ஃபிஷா தான் இருக்கீங்க. உங்க ஃபேமிலியை கண்டுக்காம நீங்க நினைச்ச இடத்துக்குலாம் போயிடுவீங்க. அதனாலதான் அம்மா உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அது உண்மைதான். 100% எல்லாமே என்னோட தப்புதான். ஏன்னா நான் அப்படித்தான். கெஞ்சி தக்கையாஸ்கியோட எசன்ஸ் எனக்குள்ள இருக்கு. ஒருவேளை நான் இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டேன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. அதனால நீ என்னை இப்படி வெறுத்துக்கிட்டு இருக்கலாம். என்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா எனக்கு தெரியும், என் மேல நீ எவ்வளவுதான் அதிகமா வெறுப்பு வச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நான் உன் மேல அன்புதான் வச்சிருக்கேன். காலத்துக்கும் அது மாறாது. அந்த அன்பு குறையவும் குறையாது. இதை எப்படியாவது உனக்கு தெரியப்படுத்திடணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமாப்பா? ஓ. சின்ன வயசுல நான் வித்தியாசமான ஆளா இருந்தேன். எதை பார்த்தாலும் எனக்கு பயம்தான். என் நிழலை பார்த்தே நான் பயப்படுவேன். அதுக்காக நான் ஸ்டாப்பா அழுதுருக்கேன். ஆனா ஒரு நாள் அப்பா, சன்செட் அப்போ நீங்க உங்க கூட என்ன கூட்டிட்டு போனீங்க. அப்பதான் நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. இந்த உலகம் பயப்படுறதுக்கான இடம் இல்ல, தைரியமா இருன்னு என்கிட்ட சொன்னீங்க. உன் வாழ்க்கையோட பெஸ்டான டேஸ் இனிமேதான் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. உண்மை. உன் வாழ்க்கையோட பெஸ்டான டேஸ் இன்னும் வரவே இல்ல. இனிமேதான் வரும், தைரியமா முன்னேறு. அட்லீஸ்ட் அப்பா இப்படிதான் சொல்லுவாரு. உங்க வார்த்தை அந்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்ததுப்பா. அந்த நேரம் அந்த நிமிஷம் எனக்கு எதை பார்த்தும் பயம் இல்லைன்னு தோணுச்சுப்பா. இப்படி எல்லாம் இருக்கும்போது என்னால எப்படி உங்களை வெறுக்க முடியும்? என் வாழ்க்கையில நிறைய ஃபன், நிறைய எக்ஸைட்மெண்ட் எல்லாமே நிறைஞ்சிருந்தது. அது உங்ககிட்ட காட்டணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டேன். புரியுது. இந்த ஷாப்
அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுல ஒரு பார்ட் தானே. ஆமா. நம்ம இன்னொரு ரவுண்ட் விளையாடலாமா அப்பா? நாம கண்டிப்பா மறுபடியும் சந்திப்போம். நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் என்னோட வேலட்டையும் எடுத்துட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ், கலக்கிட்டீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. நீயும் தான். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நிச்சயமா. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா அந்த பிளாக்ஸ் போர்டை பாத்தியா? 2வது கேம் முடியும் போது அவங்க எல்லா பீசஸையும் ஃபில் பண்ணிட்டாங்க பாத்தியா? இதுக்கு பேரு பிளாக்ஸ். யாரையும் பிளாக் பண்ணாம இருக்கிறது தான் ஸ்மார்ட்டான விஷயம். மத்த பிளேயர்ஸை விளையாட விட்டாதான் நாம விளையாடுறதுக்கும் நிறைய இடம் கிடைக்கும். ஓபன் அப் பண்றதுல கவனம் செலுத்தி பிளாக் பண்ணாம இருந்ததால தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்காக தான் நீங்க அவங்கள இந்த பிளாக்ஸ் கேமை விளையாட வச்சீங்களா? நீ சரியா சொன்ன. சண்டைகளை தீர்த்து வைக்கிறது எனக்கு பிடிச்ச வேலைகள்ல ஒண்ணு. அதை தான் நான் செஞ்சேன். அவங்க சண்டை போடணும்னா போர்ட் கேம் ஒரு நல்ல பேட்டில் கிரவுண்டா இருக்கும்னு நினைச்சேன். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேரி கிறிஸ்மஸ். மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் குடிச்சு சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் உங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷம். ஆனா உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? அவரு பர்த்டே போட்டோ எடுக்க போயிட்டாரு. நல்ல விஷயம் என்னன்னா நேத்து ராத்திரி அவர் என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாரு. கண்டிப்பா இனிமே நான் அவரை மிஸ் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் நினைச்ச மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவரை மீட் பண்ணிட்டாரு. உங்க 2 பேரை பத்தி தான் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்படியா? அப்ப எதுக்காக அப்பா கிட்ட என்ன காட்டணும்னு சொன்னா? எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிரும் நம்பிக்கையோட வந்தனே. சரி, இதுவும் ஒரு வகையில நிம்மதியா தான் இருக்கு. ஆனா நானே ஒண்ணு நினைச்சு அவனை வேற பார்ட்டி கூட்டிட்டு வந்துட்டேனே. நீங்க வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷம் யோஷோகா. கேம்ஸ் உனக்கு ஃபன்னா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. அங்க விட இங்க நல்லா விளையாடுறான். இனிமே அப்பா எல்லாத்தையும் பார்த்து பாரு. So எனக்கு எந்த டியூட்டியும் இல்ல. சோ இப்போ கேம் டைமா? ஆமா, யாருக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ரொம்ப நாளா ஆசைப்படுற ஒரு கேம் விளையாடலாமா? இதுதான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். முதல்ல இதுல நம்ம ஒரு ஆளோட பேரை பார்க்கணும். அப்புறம் ஒரு நல்ல பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி தயாராக போட்டி போடணும். அத மிடோரி கிட்ட விட்டுரு. இந்த கேம் பத்தி உனக்கு தெரியும்ல. கேக்கும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கு. ட்ரை பண்ணி பாத்துருவோம். ஆமா, நானும் வரேன். நானும் விளையாடுறேன். ஆனா கேர்ள்ஸ் கேம் மாதிரி தெரியுது. இல்ல, உன்னோட அசம்ப்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு. கேர்ள்ஸும் பாய்ஸும் பேரானா தான் இந்த கேமையே விளையாட முடியும். கேர்ள்ஸும் பாய்ஸுமா பேர் ஆகணுமா? ஆமா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் தேவையான பொருட்களை வாங்குறதுக்கான இன்சார்ஜ் கேர்ள்ஸ். அப்படின்னா பாய்ஸ் வேலை என்ன? பாய்ஸ் பணம் சம்பாதிக்கணும். அப்பதான் கேர்ள்ஸால பிடிச்ச அவுட்ஃபிட்ட வாங்கிக்க முடியும். என்னது இது? ஒரு வில்லங்கமான கேமா இருக்குன்னு தோணுதே. இப்ப நம்ம எல்லாரும் பேரை பாகிக்கலாமா? நான் பசங்க பக்கம் சேர்ந்துடுறேன். ஏன்னா பசங்களை விட இப்ப பொண்ணுங்க ஜாஸ்தி இருக்கும்ல. அருமைடா. ராக் பேப்பர் சிசர் விளையாடி பேரை டிசைட் பண்ணிடுவோம். வாங்க விளையாடலாம். ராக் பேப்பர் சிசர். ரிசல்ட் வந்துருச்சு. பேர் 1 யாருன்னா நம்ம தனோயி அப்புறம் ஆயாதா. எல்லாம் தயாரா இருக்குல்ல தனோயி? இருக்கே. யோஷியோகா அப்புறம் மிக்கி. குட் லக் மிக்கி. தேங்க்ஸ், உனக்கும் தான். அப்புறம் 3வது பேர் எமியும் நானும். பிரமாதம். ப்ளீஸ் நீ நிறைய பணம் சம்பாதிச்சிரு. இது மிராக்கல் மாதிரி இருக்குடா. நாங்கெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்ல. இந்த கேம்ல லேடிஸ் அப்புறம் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்துல தான் விளையாட போறோம். முதல்ல விளையாட்ட ஆரம்பிக்கும் போது ஷாப்புக்கு முன்னாடி கிராஃப்ட்மேன்ஷிப்பை லேடிஸ் வைப்பாங்க. பர்ச்சேஸ்க்கு என்ன அவைலபிளா இருக்குன்னு இதுல இருந்து தெரியும். இந்த மாதிரி கார்டுல மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு. முதல்ல 4 டைப் ஆஃப் Dress இருக்கும். 2வது ஆக்சசரிஸ் 5 டைப் இருக்கும். 3வது ஜுவல்லரி 4 டைப்ஸ். அப்புறம் கடைசியா 20 வித்தியாசமான மெய்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதை வச்சு பார்ட்டிக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ரோல் இதுல ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சர் மார்க்கெட்காக நம்ம லாபம் பார்த்தே ஆகணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம லேடிஸ் கிட்ட கொடுக்க நமக்கு பணம் தேவை. இதுல 6 வித்தியாசமான குட்ஸோட 15 கார்டு இருக்கும். எல்லாமே தலைகீழ இருக்கும். அதுல ஜென்டில்மேன் ஒன்னொன்னா திருப்பி பார்க்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் 3 சூஸ் பண்ணணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச குட்ஸ் மேல அதோட ரேட் போட்டிருப்பாங்க. கான்ட்ராக்ட் கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதை கடைசி வரைக்கும் நீங்க மறந்துடவே கூடாது. ஃபர்ஸ்ட் அதை எடுக்கிற பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா போனஸ் கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடினாலே போதும். ஒவ்வொரு ஜென்டில்மேனும் தனியா உழைச்சாகணுமா? முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமை போல. திறமை அப்ப இதுல காட்டுறா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணு. ஆமா, நல்லா விளையாடணும். சரி Okay, ready. ரெடி.
பாய்ஸ் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். பிரமாதம், அவங்க பிஸியா அதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷாப்பிங் போலாமா? எல்லாமே கியூட்டா இருக்கு. உண்மைதான், எதை சூஸ் பண்றதுனே தெரியல. இது எல்லாமே நமக்கு கிடைச்சா கூட நல்லா இருக்கும்ல? நான் சந்தோஷப்படுவேன். சோ இப்போ நீங்க எல்லாரும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல? ஆல்ரைட் கேர்ள்ஸ், பணம் கேக்கும்போது கொஞ்சம் கியூட்டா நடந்துக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே. ஹே தனோய், இத வாங்கி கூட. இதை விட நீ பெட்டரா பண்ணலாம். நீ அவனை உன் புருஷன் மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசணும். இப்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு இது வேணும் செல்லக்குட்டி, வாங்கி தரியா? நீ ஆசைப்பட்டாலே போதும், நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன். என்ன கிடைச்சிருக்குன்னு பாப்போம். என் பிரைஸ் ரேஞ்சை விட அதிகமா இருக்கே. அது இந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கி தரலனா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா? என்ன? அதுக்கு தான் ஒண்ணுமே இல்லாதவனால கல்யாணமே பண்ண கூடாது. கொய்யால. சரி கொஞ்சம் இரு. கண்டிப்பா உனக்கு இதான் வேணுமா? ஆமா, நான் அதை வாங்கிக்கட்டுமா? தாராளமா. கடவுளே, அவர் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாளே, என்ன பண்றது? அக்சஸரி வாங்கி கொடுக்கறதுக்கு தேங்க்ஸ். மிடோரி ப்ளீஸ் மறந்துடாத. டயாராவும் நெக்லஸும் உண்மையிலேயே செம்மையான மேட்சா இருக்கும் தெரியுமா? ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. வேணும்னா ஒண்ணு மட்டும் நான் வாங்கி தரேன். இல்ல ஆனா டார்லிங், ஏது? இத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க வைஃப் அழகா தெரியுவேன். ப்ளீஸ். நீ என்னையே கவுத்துட்ட. சரி சரி, நான் உனக்கு அதுக்கான காசை தரேன், வாங்கிக்கோ. பிரமாதம், என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு காதல். சரி ஓகே, இந்த கேம்ல டே 1 இதோட முடியுது. கடவுளே, இன்னும் 5 நாள் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள ஃபேன்சியா நிறைய வாங்கணும்ல? என்ன இந்த கஷ்டத்தை 5 தடவை அனுபவிக்கணுமா? ஆமா, 7வது நாள் பார்ட்டி நடக்கும்னு நான் தான் சொன்னல. குட் லக் மை டார்லிங். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க என்ன? நான் அட்டகாசமா தெரியணும், நிறைய சம்பாதிங்க என்ன? அட கடவுளே, இது சாதாரண கேம் மாதிரியே இல்ல. ஆணுக்கு இது ஒரு சோதனை. இந்த வாட்டியாவது தோக்காம இருக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கிறேன். விட மாட்டேன். இன்னைக்கு டே 2. ரெடி ஸ்டார்ட். நான் உனக்காக ஒரு பிக்கப் லைன் சொல்லட்டுமா? நிஜமாவே cute-ஆ இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க மேடம்? நீங்க போட்டிருக்கிற Dress நிஜமா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. இப்படி ஒரு ட்ரெஷர் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? இது என் ஃபேவரட் எம்போரியம்ல ஒண்ணு. நீயும் ரொம்ப கார்ஜியஸா இருக்கேன்னு சொல்லியே ஆகணும். ஓ, என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா? லோலோ 11, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க எல்லாரையும் ஒண்ணா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்ல பார்ட்டில அழகா இருக்கா? 22, 23, மேட் கிட்ட இன்னும் 3 வந்தா 26. எமியும் நானும் ஜெயிச்சிட்டோம். நாங்க வின் பண்ணதுக்கு காரணம் பவர் ஆஃப் லவ்ங்கிறது சொல்லியே ஆகணும். ஓ டார்லிங், ஐ லவ் யூ so much. கேம் முடிஞ்சிருச்சுமா. இதுல தோத்தது என்னால தான். நான் அதிக பணத்தை சம்பாரிச்சிருந்திருக்கணும். ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக நீங்க நிறைய வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். சந்தோஷமா இருக்கு, எனக்கு இதுவே போதும். இனி என் வாழ்க்கை முழுக்க இவளுக்காக நான் சம்பாதிக்கணும். மறுபடியும் நம்ம தோத்து போயிட்டோம். கடைசி இடத்துக்கு யாராவது ஒருத்தர் போய் தானே ஆகணும். டக்கியாஸ்கி. அப்புறம் அலிகேட்டர்ஸ், மிக்கி எங்க சேஃபா போகணும், ஜாக்கிரதையா பாத்துக்கோ. சரி. தேங்க்ஸ் ஐயா, அப்புறம் பார்க்கலாம். தனோய், சரி நம்ம கிளம்பலாமா? ஓ, ஆ. இந்த கேம்ல நான் இவள ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். ரொம்ப குளிருது. எனக்கு இப்ப ஹாட் கோகோ கிடைச்சா நல்லா இருக்கும். ஓ, நான் மறந்தே போயிட்டேன். இந்தா இதை எடுத்துக்கோ. உனக்கு கிறிஸ்மஸ் பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிறிஸ்மஸ் பிரசன்ட்டா? ஆனா எனக்கு எதுக்கு? கொஞ்சம் ஓவரா போயிட்டனோ? அடைச்சு தப்பு பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஆ, எனக்காக நீ ஏதாவது வாங்கிட்டு வருவே நான் எதிர்பார்க்க. நேரம் வந்துருச்சு.
டார்லிங், ஐ லவ் யூ so much. என்ன நியூயார்க்ல நடக்க போற காம்படிஷன்ல என்னோட கேமை சப்மிட் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் எதுக்காகவும் பயந்து ஓட போறதில்ல. முடிவு என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்.